பெட்டர் ஆப் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று நாளைக்கு வரப்போகுது. பிரபுதேவா அண்ட் வேதிகா இந்த மூவில லீடா பண்றாங்க. தர்ஷனோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. இது அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. ராஜாவேல் டைரக்ஷன்ல தர்ஷன், ஆர்ஷா, காளி வெங்கட், தீனா வினோதினி நடிக்கிறாங்க. ராஜேஷ் முருகேசன் மியூசிக் பண்றாரு. நானியோட சரிபோதா சனிவாரமோட செகண்ட் லுக் போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு. போஸ்டர் ஒரு நார்மலான போஸ்டர் தான், ஆனா படம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். விவேக் அத்ரேயா டைரக்ஷன்ல நானி, பிரியங்கா மோகன், எஸ் சூர்யா நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. ஆகஸ்ட் 29 படம் ரிலீஸ் ஆகும். விமலோட சேர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளைக்கு வரப்போகுது. 7 கடல் 7 மலையோட செகண்ட் சிங்கிளும் நாளைக்கு தான் வரப்போகுது. இந்த 2 சாங்கும் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரும். இந்தியன் 2 அண்ட் 3ல எஸ் சூர்யாவும் இருக்காரு. இதுல இந்தியன் 2ல எஸ் சூர்யாவோட ரோல் கொஞ்சம் சின்னதுன்னு தெரிய வந்திருக்கு. ரொம்ப சின்னது இல்ல, எக்ஸ்டாண்டட் கேமியோ மாதிரி. எஸ் சூர்யாவுக்கு பார்ட் 2ல நிறைய சீன் இருந்திருக்கு. ஆனா இந்தியன் 2 அண்ட் 3ன்னு படம் ரெண்டா பிரிஞ்சதால அதிகப்படியான காட்சிகள் இந்தியன் 3க்கு போயிட்டான். சோ அதனால இந்தியன் 2ல எஸ் சூர்யாவோட போர்ஷன் எக்ஸ்டாண்டட் கேமியோ தான். இந்தியன் 3ல தான் அதிகப்படியான சீன் இருக்கு. இது எஸ் சூர்யாவே அபிஷியலா சொன்னது. இந்தியன் 2 ஆடியோ லான்ச் ஜூலை 7 சன் டிவில பிரீமியர் ஆக போகுது. கல்கி படம் 700 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு நேத்திக்கு அபிஷியலா சொன்னாங்க. இன்னைக்கு ரிப்போர்ட் வரல. நேத்திக்கு இந்த ரிப்போர்ட் லேட்டா தான் வந்துச்சு. அதான் நேத்திக்கு வீடியோல இதை சொல்லல. எனக்கு ரிப்போர்ட் இனிமே வந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இந்த படம் 1000 கோடி வருமானு பார்த்தா அபிஷியல் ரிப்போர்ட் படி 1000 கோடி போயிட்டும் போல. ஆனா டிராக்கர்ஸ் கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க ரிப்போர்ட் படி இது போவாதுன்னு சொல்றாங்க. தங்கலானோட ட்ரெய்லர் ஜூலை 8 வரப்போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. மோஸ்ட்லி கன்ஃபார்ம் ஆக வாய்ப்பு அதிகம். ராயனோட ஆடியோ லான்ச் ஜூலை 6 நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்துச்சு, நானும் சொன்னேன். இப்ப இது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிட்டு ஜூலை 6 தான் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அண்ட் ராயனோட அடுத்த சாங்கும் நாளைக்கு வரப்போகுது. ரஜினிகாந்த் இப்ப ஹைதராபாத் போயிட்டாரு. சோ கூலியோட ஷூட்டிங் நாளைக்கு மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு மாசம் கிட்ட அங்க ஷூட்டிங் போகுது. அண்ட் இந்த பக்கம் வேட்டையனுக்கு பார்த்தோம்னா இன்னும் ஒரு 18 நாள் இங்க ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. ஆனா இதுல ரஜினிக்கான போர்ஷன் முடிஞ்சதுன்னு சொல்லப்படுது. இப்ப என்ன சொல்லப்படுதுன்னா இன்னும் ஒரு 18 நாள் வேட்டையனுக்கான ஷூட்டிங் பெண்டிங் இருக்கிறதுனால இந்த படம் அக்டோபர் 10 வருமான ஒரு டவுட் இருக்கு. நிறைய பேர் இந்த படம் தீபாவளிக்கு போஸ்ட்போன் ஆகும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. தி கோட்டோட கேரளா தியேட்டரிக்கல் ரைட்ஸை ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் வாங்க இப்போ டாக்ஸ் போகுது. விஜய்க்கு லாஸ்டா வந்த லியோ படம் கேரளாவில் ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணிருக்கு. ஸோ அதனால இந்த படத்தை விற்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை பேசுறாங்க. என்ன அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா படத்தோட நிசாம் ஏரியாவை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது அபிஷியலாவும் சொல்லிட்டாங்க. இது ஒரு சின்ன அப்டேட் தான், ஆனா இதுக்கு அவங்க வீடியோ விட்டு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ கங்குவால இருந்து இன்னும் வரக்கூடிய நிறைய அப்டேட் வீடியோ விட்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 10 படம் வரப்போகுது. இப்பவே படத்துக்கான பிசினஸ் பெரிய அளவில் ஆரம்பிச்சுட்டாங்க. சூர்யா பர்த்டேக்கு கங்குவா மேக்கிங் வீடியோ வர வாய்ப்பு இருக்குன்னு வெகடன்ல சொன்னதான் நேத்திக்கு நான் சொன்னேன். அப்ப பர்த்டேக்கு சாங் அப்டேட் வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்படி நியூஸ் எதுவும் வரல, நான் வந்தா சொல்றேன். தளபதி அரசியலுக்கு வர ஏதாச்சும் காரணம் இருக்கா? ரஜினி அண்ட் ஆதி காம்போல வரப்போற படத்தை சன் பிக்சர்ஸ் தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூசர்லாம் தளபதி அரசியலுக்கு வர என்ன காரணம்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி 250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வர்றாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும்ல. அவர் ஸ்பீச் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல நோக்கமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. கல்கி வசூல இந்தியன் 2 பிரேக் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்லாம் பிரேக் பண்ண முடியாது. இந்தியன் 2 வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்சி படம் எல்லா ஊர்லயும் சூப்பரா ஒண்ணு அப்ப பிரேக் பண்ணும். ஆனா முத நாள் வசூல பிரேக் பண்ண முடியாது. ஓவரால் வசூல வேணா இந்தியன் 2 எல்லா இடத்துலயும் சூப்பரா ஒண்ணா பிரேக் பண்ணும். பிரபாஸோட படங்கள் எவ்வளவு ஃபிளாப் ஆனாலும் ப்ரொடியூசருக்கு லாஸ் ஆனாலும் பிரபாஸோட மார்க்கெட் குறைய மாட்டுது. அவரை வச்சு 400 கோடி 500 கோடி பணம் போடுறாங்க. ஆனா மத்த ஆக்டர்ஸ்க்கு 2-3 படம் ஃபிளாப் ஆனா அவங்க மார்க்கெட் குறையுது. ஆனா பிரபாஸுக்கு குறைய மாட்டுது. அது என்ன காரணம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிரபாஸ் இப்ப பேன் இந்தியா ஸ்டாரா இருக்காரு. சோ ஒரு படம் ஃபிளாப் ஆனாலும் அடுத்த படம் நல்லா இருக்குமான ஒரு ஆர்வத்துல தான் ஆடியன்ஸ் போய் படம் பாக்குறாங்க. இவரே பேன் இந்தியா ஸ்டாரா இருக்கிறதுனால தான் ப்ரொடியூசர்ஸும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் பாகுபலி 2 தான். அது இல்லைன்னா பிரபாஸ் இப்படி வந்திருக்க முடியாது. அது ஒரு முக்கியமான காரணம். கங்குவாக்கான ப்ரமோஷன் 10 லாங்குவேஜுக்கு பண்ணுவாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது டவுட் தான். பிரஸ் மீட்லாம் வைக்கிறாங்களே, அது 5 லாங்குவேஜுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. மத்த லாங்குவேஜுக்குலாம் வீடியோ விட்டு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இதான் என்னோட கெஸ். வேட்டையன் படம் ரஜினி பர்த்டேக்கு தள்ளி போகணும்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி இப்பதான் சொன்னேன். இது தீபாவளிக்கு தள்ளி போக தான் வாய்ப்பு அதிகம். STR 48க்கான அப்டேட் நிறைய பேர் கேக்குறீங்க. இந்த மாசம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நான் வந்தா சொல்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குட் பை டக்லி கங்குவா சேட்டலைட்லாம் யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. சூர்யா அண்ட் சங்கர் காம்போ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் தான் வேல்பாரி படமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா வேல்பாரியில ரன்வீர் சிங் தான் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. வேல்பாரி கதையில தமிழ் ஹீரோ தான் நடிக்கணும். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. வடசென்னை படம் 100 கோடி கிடையாது. அதோட வசூல் என்ன? எமக்கே நொடிகள் வசூல் என்னன்னு கேக்குறீங்க. எமக்கே நொடிகள் 42 கோடி, வடசென்னை 60 கோடி. அட்டகத்தி தினேஷோட அடுத்த படம் விடுதலை 2ல அட்டகத்தி தினேஷ் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இருக்கிறதா நியூஸ் வருது, ஆனா எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்டு அட்டகத்தி தினேஷோட அடுத்த படம் லப்பர் பந்து அண்டு பாரஞ்சித்தோட அடுத்த படம் AK 64 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சிறுத்தை சிவா இதை பண்ணுவாரு. அப்படிதான் நியூஸ் இப்ப வருது.
பார்த்திபன் அவரோட எல்லா படத்தையும் ஏதாச்சும் ஒரு பெரிய படத்தோட தான் ரிலீஸ் பண்றாரு, அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான காரணம் அவருக்கு தான் தெரியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப பெரிய படத்தோட இதை விடும்போது இந்த படத்தோட வர பெரிய படம் ஒருவேளை நல்லா இல்லனா அந்த ஆடியன்ஸ் இந்த பக்கம் வருவாங்கன்னு அவர் நினைக்கலாம். இது என்னோட கெஸ். துணிவு படம் எத்தனை லாங்குவேஜ்ல வந்துச்சு, விடாமுடிச்சு அண்ட் குட் பை டக்லிலாம் எத்தனை லாங்குவேஜ்ல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 5 லாங்குவேஜ்ல வரும். கங்குவால சாங் இருக்கா, இன்னும் வரலையேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாங் இருக்கு, ஆனா அந்த சாங் எப்போ வருங்கிற அப்டேட் ஒன்றும் வரல. நான் வந்தா சொல்றேன். சலார் படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் தான். வேட்டையன் மூவில உள்ள ஒரு சாங்குல ரஜினி அனிருத்தும் சேர்ந்து டான்ஸ் ஆடுனதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். மார்டினோட ரிலீஸ் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அக்டோபர் 11 படம் வரப்போகுது. அமரன் ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் செப்டம்பர் 27 வரை டாக்ஸ் போகுது. ஆனா இன்னும் அவங்க முடிவு பண்ணல. இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில இருக்கு. பெஸ்ட் ஹாரர் வெப் சீரிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த ஜேனர்ல நான் பெருசா பார்க்கல. நான் பார்த்த எல்லா ஜேனர்ல உள்ள சீரிஸை நான் போடுறேன். நீங்க இதுல எது பார்க்கலையே அதை பாருங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இந்த 2 கமெண்ட்டுக்கான பதில் நேத்திக்கு வீடியோல இருக்கு. சூர்யா பர்த்டேக்கு என்ன அப்டேட் வரும், மகாராஜாவோட பட்ஜெட் அண்ட் கலெக்ஷன் 2 நேத்திக்கு வீடியோல இருக்கு. மகாராஜா பட்ஜெட் 30 கோடி, தக்லைஃப் 1000 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு டவுட்டா தான் இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நான் ரோபோ மாதிரி பேசியிருப்பேன் நிறுத்தி அந்த வீடியோ பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும். நான் அந்த லிங்க் கொடுக்கல. அது என்ன கான்செப்ட்னா, மாஸ்டர் படத்தோட ரெஃபரன்ஸ் ஒரு கேம்ல இருக்கும். அதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டது. எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.